ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டோன்னா, மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த காய்கறிலாம் நம்ம மட்டன் பிரியாணிக்காக காய்கறி வாங்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணிக்கு தேவையான காய்கறி வாங்கின்னு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு 1 கிலோ மட்டன் பிரியாணி தான் கிண்ட போகிறோம். இது 1 கிலோவுக்கு 1/2 கிலோ நம்ம போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. 1 கிலோ மட்டனுக்கு பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகா, இதை தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இப்போ கறி நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு, அப்போ தான் அதில் எல்லாம் கிருமிலாம் சாகும். இது நம்ம இன்னைக்கு வயல்வெளியில தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்கிறோம். அது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 10 பேருக்கு இதில் செய்கிறோம். அதனால் கூடுதலாகவே நம்ம செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா, ஒரு 80s கிட்ஸ்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறுன்னு நம்ம அப்போல்லாம் நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். அப்போது ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வருவோம். இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அதெல்லாம் அந்த சந்தோஷத்தெல்லாம் நான் இழந்துட்டு இருக்கோன்னு தான் சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, தாளிப்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சாதான் அது சுவையாக இருக்கும். வெங்காயம் 1/2 கிலோ போட்டிருக்கோம். 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது நம்ம எலும்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மூளை ஆரோக்கியம் இதில் இருக்குது. தலைமுடி பிரச்சனை இதெல்லாம் நம்ம வெங்காயம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிது. தக்காளி 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். அப்போ தான் நமக்கு கலர் கொடுக்கும். அதனால் 1/4 கிலோ. பச்சை மிளகா முழுமையாக போடுறோம். அது கிழிச்சு போட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் பிரியாணிக்கு முழுசாகவே காம்பை கிள்ளிட்டு நம்ம போடணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றும். மலச்சிக்கல், இந்த பிரச்சனை, செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க வெங்காயம் அதிகப்படியாக நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணியில் கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, விட்டமின்ஸு இது எல்லாமே நமக்கு பல சத்துக்கள் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம காய்கறிகள் இதில் சேர்க்கறதுனால நமக்கு மனநிறைவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய பேர் 10 பேர் சேர்ந்து செஞ்சதுனால நமக்கு இன்னும் சந்தோஷமாக இதை எல்லோரும் சாப்பிடும்போது நமக்கு மன நிறைவாக இருக்குது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 50 இஞ்சி, 25 பூண்டு அந்த ரேஷியோவில் தான் எடுத்துருக்குறோம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஒன்று அதிகமாக கூடுதலாக சேர்த்தாலும் நமக்கு இது ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஏற்படுத்தும். அதனால் ரேஷியோ ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எல்லோரும் சொல்லுங்கள். யாரும் பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்க. கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு அந்த இஞ்சி பூண்டுலாம் வதங்கி வந்தால் தான் நமக்கு சுவை நல்லாயிருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். அடுத்தது நெய் ஊற்றியாச்சு. நெய் இது 25 ml. அதில் பாதி அளவுக்கு ஊற்றியாச்சு. ரொம்ப நெய் சேர்த்தனாலும் நமக்கு நெய் வாசனை அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால இது நெய் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கணும். எங்களுக்கு எண்ணெய் தான் பழக்கம். அதனால் நெய் லைட்டாக தான் ஊற்றிருக்குறோம். அதுக்கப்புறம் இது மாடு நம்ம வீட்டில் கன்று போட்டிருக்கு. அதில் தயிர் துவைச்சது. அதனால தான் நிறைய தயிர் இருந்தது. சரி, அதையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நம்ம இந்த அடுப்பில் செய்யும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் அடுப்பில் தான் செய்கிறாங்க. அந்த அடுப்பில் செய்யும்போது அதோடைய சுவையே தனி. நம்ம கேஸில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் இருக்கும். இந்த அடுப்பில் இந்த டபரா குண்டான் வச்சு செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டும் சுவையும் வேறு மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள். 1 கிலோவுக்கு வந்து நம்ம வந்து 50 கிராம் ஆச்சி மிளகாய் தூள் தான் எடுத்துருக்குறோம். கூடுதலாக காரம் சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அதனால நம்ம வந்து திட்டமாக தான் எடுத்துருக்கோம். காரம் அதிகம் சேர்த்துக்க மாட்டோம். கொஞ்சம் ஆனால் வந்து எப்பவுமே நான்வெஜ்ஜு வந்து அதிகமாக கொஞ்சம் காரம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம் எடுக்கக்கூடாது. ரொம்ப நமக்கு வந்து சுவையாக இருந்தாலும் உடம்புக்கு வந்து நமக்கு வந்து நல்லதில்ல. அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு 2 முறை எடுத்தாலே போதுமானதா இருக்கும். ரொம்ப அடிக்கடிக்கு சுவையாக எடுத்தாலும் நமக்கு வந்து இதய கோளாறுகள்லாம் வந்து அடிக்கடிக்கு வருது. அதனால் மாதத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா 2 எடுக்கலாம். அடுத்தது நல்லா கொதி வந்துருச்சு எல்லாமே வந்து. இது வந்து 1 கிலோ அரிசி தான் போட்டிருக்குறோம். 1 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து 2 ரேஷியோ எடுத்துருக்குறோம். அதாவது படி வந்து 1 படி எடுத்திருந்தா நம்ம 2 படி தண்ணி ஊற்றணும். நாங்கள்லாம் வந்து கிராமத்தில் படின்னு தான் சொல்லுவோம். இப்போ எந்த அளவுக்கு அரிசி நம்ம ஒரு டம்ளரில் அளந்தாலோ இல்லை கிளாஸில் அளந்தாலோ அதுக்கு 2 மடங்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். அடுத்தது இறக்கியாச்சு. இது மாதிரி வந்து நம்ம தம் பண்ணி வைக்கணும். தம் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து பளபளப்பு கிடைக்கும். அந்த அந்த பாருங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும் பளபளப்பாக இருக்கும். கறி வந்து நல்லா வந்து வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு குழைய இல்லாமல் நல்லா வந்து சோறு வந்து நல்லா இதுவாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாச்சு. கும்பலாக வந்து இலை தான் நம்ம வீட்டில். இலையில சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. அதனால் இலையில சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம உயிர் வந்து வாழலாம். அதனால் இலையில இளமையாகவும் இருக்கலாம். நமக்கு வந்து ஆயுள் நீட்டிப்பு கொடுக்கும் இலை வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸ் வந்து கிடைக்கணுன்றத கறியை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டாச்சு. ரொம்ப பொடி பொடியாக போட்டாலும் பீஸ் கிடைக்காது. அதனால் வந்து பெரிய பீஸாக போட்டது. தயிர், அதாவது வந்து வெங்காய பச்சடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்ததுனால நம்ம கூடுதலாக தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய வந்து தயிரும் வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.